சில பேரு டாக்டர் ஸ்டோன் அனிமையை பாத்திருக்கீங்க. பாத்துருந்தீங்கன்னா யாரெல்லாம் பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அனிமைய என்டர்டைன்மெண்ட் பொம்மை படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த அனிமியோட 2 எபிசோட்ஸ் மட்டும் காட்டுக்க போதும் அவங்க அனிமி மேல வச்சிருக்கிற தாட் ப்ராசஸே மொத்தமும் மாறிடும். ஏன்னா இந்த சீரீஸ்ல என்டர்டைன்மெண்ட் ஸ்டோரி எல்லாம் தாண்டி நிறைய சயின்ஸ் எஜுகேஷன் சம்பந்தமா தான் அதிகமா இருக்கும். சொல்றேன்னு கிரிஞ்சா எடுத்துக்காதீங்க. நான் ஸ்கூல்ல படிச்சு புரிஞ்சுக்காத சில விஷயங்கள்லாம், சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் இந்த சீரீஸ் மூலமா கத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. அந்த அளவுக்கு எஜுகேஷன் சோர்ஸ் உள்ள கொட்டிக்கிறக்கு. இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. என்னப்பா எஜுகேஷன் சயின்ஸ் சொல்ற, அப்ப போர் அடிக்குமா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? அதான் கிடையாது. எந்த இடத்துலயுமே போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்காவோ என்கேஜிங்காவோ நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளே அறியாமலே சில விஷயத்த நம்மளே கத்துப்போம். என்னடா என்ன நம்ம வளர்ற அப்படின்னு சில பேர் சொல்றது புரியுது. இந்த சீரீஸை பார்த்தா அவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு. அந்த சீரீஸ்ல கிட்டத்தட்ட 3 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து அந்த சீரீஸோட ஃபினாலே ஃபைனல் சீசன் 2025ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுவும் ஜனவரி 9. இன்னும் 1 or 2 வீக்ஸ் தான் இருக்கு. அதை அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சீசன் 4 தான் இந்த சீரிஸோட ஃபினாலே அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த சீசனோட பேரு சயின்ஸ் ஃபியூச்சர். மறக்காம கண்டிப்பா இந்த சீரிஸை எல்லாரும் பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.